ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்றைக்கி நம்ம சேனலில் கஸ்டர்ட் பவுடரை யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டான சூப்பரான கஸ்டர்ட் அகரகர் புட்டிங் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த புட்டிங் செய்கிறது ரொம்பவுமே ஈஸி. சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான கஸ்டர்ட் அகரகர் புட்டிங் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறந்துடாமல் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த டேஸ்டியான புட்டிங் செய்ய ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போகிறது. ஃபஸ்ட்டு இந்த கஸ்டர்ட் அகரகர் புட்டிங் செய்ய ஒரு 10 கிராம் அளவு அகரகர் எடுத்திருக்கோம். இதை அப்படியே நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். எப்போவுமே நம்ம இந்த கடல் பாசி செய்யும் போது ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே இது மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சிட்டோன்னா நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அகரகர் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு நம்ம இப்போ பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் 1.5 டீஸ்பூன் போல் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் எதுவும் ஃபுட் கலர் தேவைப்பட்டால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் எந்த ஃபுட் கலரும் இன்றைக்கி சேர்க்கலை. இது மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அகரகர் அதாவது கடல் பாசி நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா இது கரையிற அளவுக்கு நல்லாவே குக் பண்ணிக்கலாம். இந்த கடல் பாசியை குக் பண்ணும்போது நீங்கள் 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. கடல் பாசியை குக் பண்ணும்போது நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். பாருங்கள், கடல் பாசி திரியாக இல்லாமல் தண்ணியில் கரைஞ்சி நல்லாவே குக்காய் வந்திருக்கு. இது இன்னுமே ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா குக் ஆகணும். இன்னுமே இன்னும் நல்லா சாஃப்டாக குக்காய் வரணும். இப்போ ஒரு 5 நிமிட்ஸ் போல் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் சுகர் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 கப் அளவு நான் சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் 3/4 கப் வரையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா சுகர் கரைஞ்சி நல்லாவே குக் ஆகட்டும். இப்போ நம்ம தண்ணி சேர்க்காமல் காய்ச்சி வச்சுருக்க இந்த பாலை 1/4 லிட்டர் அளவு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்சரை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ இந்த கடல் பாசி அதாவது அகரகர் சுகர் சேர்த்து நல்லாவே குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். கடல் பாசியில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சாதான் நமக்கு பொங்கி வராமல் இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 5 to 50 மினிட்ஸ் கைவிடாமல் குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் புட்டிங் நல்லா வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த புட்டிங் மிக்சரை ஒரு கிளாஸ் ட்ரே இல்லைன்னா இது மாதிரி ட்ரே எடுத்து அப்படியே நம்ம ஊற்றி வச்சிடலாம். அப்புறம் இந்த புட்டிங் மேலே கொஞ்சம் நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி
பாதாமும் கொஞ்சம் பிஸ்தாவும் வந்து தூவி விட்டுக்கிறேன். ஸோ இந்த புட்டிங்கில் வந்து நட்ஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து சூடாக இருக்கையிலே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இதை ஒரு 10 மினிட்ஸ் போல் வெளியே வச்சு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 2 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம்.